ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இதுக்கு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கருப்பு உளுந்தை கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறி வரணும். சப்போஸ் உங்களுக்கு கலர் மாறுறது தெரியல அப்படின்னா வெள்ளை உளுந்து இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கலர் மாறுறது ஈஸியாக தெரியும். பாருங்கள், நல்லா கலர் மாறிட்டு வருது. நம்ம உளுந்து வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வரும். உளுந்து வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதில் 1/4 கப்பு பச்சரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வறுத்து எடுக்கணும். இது மாதிரி நம்ம வந்துட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்கும். முக்கியமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அரிசி நல்லா வறுத்து வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நம்ம கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஆறி வரட்டும். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சூடே இல்லாமல் நல்லா ஆறி இருக்கணும். இது கூட 3 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், அரைச்சாச்சு, நல்லா அரைஞ்சிருச்சு. இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பவுடராக நைஸாக ஆகாது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு நல்லா டைட்டான மூடி இருக்க டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் வரையும் நமக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கிளாஸில் போட்டு வச்சிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது 3 பேர் குடிக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே வேற ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பவுடரை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டியாகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த பவுடர் நம்ம டேரெக்டாக கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா அது கெட்டியாகிடும். அதனால் இது மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றிக்கலாம். கெட்டியாகாதாமல் கலந்து விட்டுக்கேன். இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நமக்கு சுண்ட சுண்ட கெட்டி ஆகிடும். அப்பப்போ இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அரிசியும் உளுந்து தான் நம்ம போட்டிருக்கோம். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போயே நமக்கு கெட்டி ஆகிறது நல்லா தெரியுது. நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம்.
வெல்லம் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெல்லத்தை வந்துட்டு இது மாதிரி நுணுக்கி ஆட் பண்ணிக்கலாம் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இது நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸ்வீட் வந்து நமக்கு பொறுத்த மாதிரி தான். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு சிட்டிகை சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு, எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிச்சு வந்துருச்சுன்னா கருப்பு உளுந்தம் கஞ்சி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது, பேக் பெயின்க்கெலாம் ரொம்ப நல்லது, போனெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இல்லைனா டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஈவினிங் டயத்தில் கூட எடுத்துக்கலாம். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.